ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சின்னாமணி சிக்கன் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ரெசிப்பிலேயே இந்த டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராதுங்க. வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 10லேருந்து 15 காஞ்ச மிளகா நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காஞ்ச மிளகா தாங்க டேஸ்ட்டே. நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இப்போது 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் கூட போதும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா மிளகா ஆயில் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மிளகாவில் இருக்க சாறுலாம் அதில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் வேகிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து வேக விடுங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது பிராய்லர் கோழின்றதுனால நம்ம தண்ணி தெளித்தாலே போதும். ஆல்ரெடி அதுலேருந்து தண்ணி வரதுனால நமக்கு தண்ணி தெளித்தே வேக வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 80% நல்லா வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். வேணும்னா நம்ம தண்ணி தெளித்து திரும்பி கூட வேக வச்சுக்கலாம். இல்லைனா இப்படியே பெரட்டிகிட்டே இருந்தாலே ஓரளவு வெந்துடும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுருண்டி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. இந்த சிக்கனை நீங்கள் சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நெக்ஸ்ட் டைம் செய்யணும்னு தோணும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சின்னாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸிங்க, வெறும் 4 பொருள் வச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.